ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் வெப்பன்ஸ். இது ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு தாறுமாறான சூப்பர் நேச்சுரல் ஹாரர் மூவி. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு ஸ்கூல்ல குறிப்பிட்ட கிளாஸ்ல மட்டும் எல்லா பசங்களும் காணா போயிடுறாங்க, ஒரே ஒரு பையன் மட்டும் காணா போகல. அது எப்படி சாத்தியமாகும்? ஒரு கிளாஸ்ல படிக்கிற பசங்க வேற வேற இடத்துல தங்கி இருப்பாங்க, பட் ஒரே நேரத்துல ஒரே நைட்ல மொத்த பேரும் காணா போயிடுறாங்க. அதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கறத அந்த ஊர் மக்களும் காணா போன பசங்களோட பேரண்ட்ஸும் வலை வீசி வெறித்தனமா தேடிட்டு இருக்காங்க. அந்த பசங்க காணா போனதுக்கு மொத்த பழியும் கிளாஸ் டீச்சர் மேல வந்து விழுது. இதுல அந்த காணா போகாம ஒரே ஒரு பையன் மட்டும் இருந்தா இல்லைங்களா, அவங்கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. என்ன பண்ணுவாங்க அந்த கிளாஸ் டீச்சர்? அதனால ஸ்கூலையும் சரியா அட்டென்ட் பண்ண முடியல. காணா போன பசங்களை தேடுறதுக்காக தானே ஸ்டெப் எடுக்கலான்னு முன் வராங்க. பட் அந்த ஊரை சேர்ந்த பேரண்ட்ஸ் மொத்த பேரும் அவங்கள எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அவங்களால சர்வை பண்ணி நிம்மதியா வாழ முடியல. இதற்கிடையில தன்னோட உயிரை கூட பணைய வச்சு அவங்க அந்த குழந்தைகளை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலா அந்த குழந்தைங்களை எல்லாரையுமே உயிரோட அவங்க மீட்டாங்களா இல்லையாங்கிறது அந்த கதையோட ஒன்லைனா. இந்த படத்தோட ஒன்லைனரை கேட்கும் போது ரொம்ப சிம்பிளா இருக்கும், பட் படத்தை பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயும் நம்ப முடியாத சீன்ஸை வச்சு சும்மா வெறித்தனமா கொண்டுட்டு போயிருப்பாங்க. வெல்கம் டு மூவி பாக்ஸ் தமிழ். இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்க. படத்தோட ஆரம்பத்துல அந்த கிளாஸ்ல படிச்ச ஒரு பொண்ணோட வாய்ஸ் ஓவரா ஓடிட்டு இருக்கு. எல்லா நாட்களும் ஒரே மாதிரி தான் வீடியோ இல்லையா, அதே மாதிரி பரபரப்பான அந்த ஸ்கூல் டைம்ல அவங்க கிளாஸ்க்கு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. இந்த கிளாஸ் சேர்ந்தவங்க ஜஸ்டின், அவங்களும் தங்களோட கிளாஸுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா அங்க போய் பார்த்தா அவங்க கிளாஸ்ல ஒரே ஒரு பையன் மட்டும் தான் இருக்கான். அவங்களுக்கு என்னாச்சுன்னே தெரியல. அங்க கட் பண்ணி முதல் நாள் இரவை காட்டுறாங்க. ஒரு வீட்ல இருந்து குழந்தைகள் தங்களோட வீட்ல இருந்து இந்த பட்டாம்பூச்சி எல்லாம் எப்படி ரெக்கையை விரிச்சு பறந்து போகுமோ அதே மாதிரி தன்னோட கைகளை விரிச்சுக்கிட்டு தங்களை அறியாமலே அப்படியே ஓடிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் எங்க ஓடுறாங்கன்னு யாருக்குமே தெரியல. மறுநாள் விடிஞ்சோன போலீஸ் பட்டாளமே ஒண்ணு கூடி மொத்த குழந்தைகளோட தடயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. எங்க போனாங்க, என்ன ஆனாங்க, ஒண்ணுமே புரியல. காட்டுக்குள்ள எங்கேயாவது இருக்கிறாங்களா, இல்ல அவங்கள எல்லாரையுமே யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு அந்த ஊரையும் ஊரை சுத்தி இருக்கிற காடுகளையும் ஆறுகளையும் மேடுகளையும் எல்லா இடத்தையும் தரோவா செக் பண்றாங்க. பட் ஃபைனலா ஒரு குழந்தையும் கிடைக்கல. அது ஒரு கம்யூனிட்டி மாதிரி இருக்கிறதுனால எல்லாரும் சேர்ந்து மீட்டிங் எல்லாம் போட்டு பாக்குறாங்க. காணா போன குழந்தைகளோட ஞாபகார்த்தமா அவங்க திங்ஸ் எல்லாம் வச்சு கேண்டில் எல்லாம் ஏத்தி வச்சு வழிபடவே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி அந்த கம்யூனிட்டி மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது குறிப்பிட்ட கிளாஸ் சேர்ந்த அந்த டீச்சரை கூப்பிட்டு என்ன ஆச்சு, அன்னைக்கு ஸ்கூல்ல என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு டவுட் வர, சோ அவங்கள क्वेश्चन பண்றதுக்காக இந்த மீட்டிங்கே அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. மொத்தம் 17 குழந்தைங்க ஒரே கிளாஸ் ரூமை சேர்ந்தவங்க ஒரே நேரத்துல எப்படி காணா போக முடியும், அதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிட்டு இப்ப கிளாஸ் டீச்சர் வந்து பேசுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அந்த இடத்துலயே பேச வந்த உடனே பலவித சர்ச்சை ஆரம்பிக்குது. கிளாஸ் டீச்சர் எல்லாரும் தாக்க வர மாதிரி இருக்கு. சோ அவங்கள பாதுகாப்பா அவங்களோட வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறதுக்கு அங்க இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க. அவங்க அந்த இடத்த விட்டு தன்னோட கார்ல ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போய் அவங்களுக்கு பிடிச்ச ஃபிளேவர் சரக்கு பாட்டில் எடுத்துக்கிட்டு பில் போடலான்னு நடந்து வருவாங்க. அந்த சமயத்துல அவங்க போனுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. வந்த கால்ல யாருமே பேசல, மூச்சு விடுற சவுண்ட் மட்டும் தாங்க கேக்குது. அந்த அளவுக்கு இவங்க மேல கோவத்துல இருக்காங்க நல்லாவே புரியுது. இவங்க ஒளிஞ்சு தன்னோட வீட்டுக்கு எப்படியோ போயிடுறாங்க. இவங்களை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இவங்களும் ஃபீல் பண்றாங்க. வீட்டுக்கு போனவங்க லைட் எதையுமே ஆஃப் பண்ணாம வெளியில தன்னை யாராவது ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஓட்ட வழியா வெளியில கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் யாரும் இல்லைன்னு ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் டிவி போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல அவங்களோட கதவு தட்டப்பட பயங்கர பயம் யாரா இருக்குமோ அப்படின்ட்டு பொறுமையா நடந்து போனவங்க டோர்ல இருக்கிற சின்ன கண்ணாடி ஹோல்ஸ் வழியா வெளியில பாக்குறாங்க. யாருமே இல்லங்க. அதே சமயத்துல பக்கத்துலயே ஒரு ஜன்னல் இருக்கும், அது வழியாவும் பாக்குறாங்க. ரோட்ல ஒருத்தரும் இல்ல. திரும்ப அவங்க கொஞ்ச தூரம் நடந்து ரூம்குள்ள வர பாப்பாங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா திரும்பவும் கதவு டமால் டமால் டமால்னு தட்ட, இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு தன்னோட கையில இருந்து ஒரு பெப்பர் ஸ்ப்ரே எடுத்துக்கிட்டு வெளியில கடகடன்னு வந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல. பதட்டத்தோட சுத்தி முத்தி பார்க்கும்போது என்னோட கார்ல மட்டும் விச்னு எழுதப்பட்டிருக்கு. அதை விடிஞ்சதுக்கு அப்புறம் கழுவி பாக்குறாங்க. அது போற மாதிரி இல்லங்க. வேற என்ன பண்றது? இத பத்தி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமே. அதுக்காக பிரின்சிபல் மார்ஷல பார்த்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. மேடம், உங்க மேலதான் அந்த ஊர்ல இருக்க மொத்த பேருக்குமே இப்போ கோவம். நீங்க வேலைக்கு வந்த இப்படி உங்க கிளாஸ்ல இருக்க 17 பசங்க ஒரே நேரத்துல காணா போனா உங்க மேலதானே கோவம் வரும். கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கங்க. வெளியில எல்லாம் அவ்வளவா வராதிங்க, சேஃப்டியா இருங்க, யார்கிட்டயும் ஆர்கியூ பண்ணாதீங்க, உங்களை நீங்களே காப்பாத்திக்கங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ்
ஃபேஸ் பண்ணோன்னா, இல்லை சார் நான் ஒர்க் பண்ணியே ஆகணும், என்னால் வீட்டில் தனியாக இருக்க முடியல, பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு, நான் ஏன் ஸ்கூலுக்கு போகக்கூடாது, நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், இன்வெஸ்டிகேஷன் தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை மேடம் ஒரே ஒரு பையன் மட்டும் காணா போகல, நீங்களே சொல்லுங்களேன், அந்த காணா போன பசங்கள்ல என் பையனும் ஒருத்தர் மேடம். நான் மற்ற பேரண்ட்ஸ் மாதிரி உங்க மேல கோவப்படுறதுக்கு எனக்கும் மைண்ட்ல அப்பப்போ தோணிட்டு இருக்கு, பட் நீங்க அதை பண்ணல அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா இன்வெஸ்டிகேஷன்ல யார் அந்த வேலையை பண்ணா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் சேஃபா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அலெக்ஸை பத்தின இன்வெஸ்டிகேஷன் அப்படியே இருக்கு இல்லையா, எப்படியாவது குழந்தைய விசாரிச்சா தானே அவனுக்கு ஏதாவது தெரிய வரும். கிளாஸ்ல யாராவது ஏதாவது பேசிக்கிட்டாங்களா, எங்கேயாவது குரூப்பா எங்கேயாவது தனியா போகணும்னு நினைச்சாங்களா அப்படிங்கறத பத்தி விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரு சொல்ல, சின்ன பையனுக்கு என்ன தெரியும், அவனை எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, இல்ல மேடம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, பண்ணிதான் ஆகணும்ன்ற மாதிரி அவரு சொல்ல, இப்படி மாத்தி மாத்தி ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துடுது. இருந்தாலும் அவங்க ஸ்கூலுக்கு போய் நிம்மதியா ஒர்க் பண்ண முடியலங்க. ஒர்க் பண்ணிட்டு வெளியில வந்தாலும் எல்லாருமே காசிப் பண்றாங்க. இவங்களை ஒரு மாதிரி அண்டர் ரேட்டடா ட்ரீட் பண்ணும்போது இவங்களுக்குள்ள அழுக வந்துடுது. அதனால குடுகுடுன்னு ஓடி வந்து கார்ல உட்காந்துக்கிட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தேம்பி தேம்பி அழறாங்க. அப்ப ஸ்கூல் முடிச்சுட்டு எல்லா பசங்களும் குடுகுடுன்னு ஓடுறத பார்த்து இன்னும் கதறாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல இவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால யார் வந்து இது மாதிரி தன்னோட கார்ல வச்சுன்னு எழுதுனாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் ஒருத்தர் இன்வெஸ்டிகேஷனும் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல இவங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு போலீஸ் ஆபீசர் அவங்கள கிராஸ் பண்ணி போக அவரை பார்த்து இவங்க ஹாய் சொல்றாங்க. அடுத்த சீன்ல ரெண்டு பேரும் ஒரு பப்ல மீட் பண்ணிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் வெல் நோன் ஃப்ரெண்ட் போல இருக்கு. சோ அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது, உனக்கு நடந்ததெல்லாம் சாதாரண ஒரு ஆக்சிடென்ட், அதுக்கு நீ காரணம் கிடையாது, உன் கிளாஸ்ல இருக்கவங்க இப்படி காணா போனாங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பேச்ச ஆரம்பிச்சு அவங்களுக்கு தேவையானதை ஆர்டரும் பண்ணிட்டு அப்படியே நலம் விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட கார்ல விச்ன்ற வார்த்தை எழுதப்பட்டிருந்துச்சு இல்லையா, அதை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணும்போது ஹீரோயினுக்கு அப்ப கூட கண்ணு கலங்க ஆரம்பிக்குது. அப்படியே பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மறுநாள் காட்டுறாங்க. இவங்க உட்காந்து அவரோட மொபைலுக்கு மெசேஜ் பண்ணும்போது அவரும் இவங்களோட வீட்டுல தான் தூங்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு. அடுத்த ரெண்டு பேரும் கிளம்பி அவங்கவுங்க வேலைக்கு போகும்போது ஹீரோயினோட கார்ல தான் அவரும் வராரு. சோ அந்த விஷயத்தை பத்தி திரும்பவும் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண 17 குழந்தைங்க ஒரே நைட்ல ஒரே கிளாஸ்ல இருக்கிற குழந்தைங்க மொத்தமா காணா போயிருக்காங்க, அதுவும் எங்க போனாங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் புலம்பா, இங்க பாரு கொஞ்சம் ஃப்ரீயா விட, கண்டிப்பா சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு தன்னோட வேலைக்கு போயிடுறாரு. இருந்தாலும் இவங்களுக்கு யாருமே சரியான பதில சொல்லலையே அப்படிங்கிற ஒரு டிசப்பாயிண்டும் இருந்துட்டு இருக்கு. ஸ்கூலுக்கு போறாங்க, காரை நிறுத்துறாங்க, பசங்க எல்லாம் கிளாஸ்க்கு போறத பாக்குறாங்க. சோ அந்த ஸ்கூல் பஸ் ஃபைனலா எங்க போகுது அப்படிங்கறதையும் நோட் பண்றாங்க. தான் கிளாஸ்ல அலெக்ஸ்னு ஒரே ஒரு பையன் மட்டும் இருந்தான் இல்லையா, அவனோட வீடு எங்க அப்படிங்கறத தேடி பாக்குறாங்க. சோ அந்த பையன் ஸ்கூல் பஸ்ல இருந்து இறங்கி தன்னோட வீட்டுக்குள்ள போறான். ஒரு கிளாஸ் டீச்சர் தன்னோட ஸ்டூடெண்ட் வீட்டுக்கு யார் வீட்டுக்கும் போலாம், அந்த தைரியத்துல அந்த பையன் வீட்டுக்கு போய் பார்த்தா யாருமே கதவு திறக்கல. ரொம்ப நேரமா தட்டி தட்டி பாக்குறாங்க. சோ அந்த வீட்டை அவங்களுக்கே டவுட் வந்து சுத்தி பாக்குறாங்க. ஒரு ஜன்னல் கூட ஓபன்ல இல்லைங்க. எல்லா ஜன்னல்லையும் நியூஸ் பேப்பர் இருக்கு. ஆனா ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் கொஞ்சம் விலகி இருக்க மாதிரி இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்ற மாதிரி அது வழியா உள்ள பாக்குறாங்க. உள்ள பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் ஆடாம அசையாம அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. மேபி அவங்க அலெக்ஸோட பேரண்ட்ஸா இருக்கலாம். அதை பார்த்துட்டு பயந்து போனவங்க திரும்ப டக்குன்னு பின்னாடி வர அங்க இருக்கிற ஒரு ஷவல் கீழே விழுந்துருது. இருந்தாலும் அந்த சத்தத்தை கேட்டு யாரது வெளியில அப்படின்ற மாதிரி யாராவது உள்ள இருந்து கேட்பாங்க இல்லையா, யாருமே எதுவுமே கேட்கல. திரும்பவும் இவங்க உள்ள பாக்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அமைதியா ஆணி அடிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்காங்க ஒரே இடத்துல. அதனால இந்த விஷயத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்தது மட்டும் இல்லாம டோனி கிட்டயும் சொல்றாங்க. திரும்பவும் இவங்களுக்கு சரக்கு வேணுங்கிறதுக்காக டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்குள்ள நுழையும் போது பின்னாடியே ஒரு பேரண்ட் வந்து கோவப்பட்டு இவங்களை கீழே தள்ளி விட்டு ஒரு சரக்கு எடுத்து அவங்க மேல ஊத்தி, இதே இடத்துல உன்னை கொளுத்துற பாரு, என் புள்ள எங்க போயிட்டான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா கூச்சல் போட்டு இவங்களை ஹாரஸ் பண்ண, நல்ல வேலையா அந்த ஷாப்கீப்பர் வந்து அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு போனதுனால எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. சோ இதெல்லாம் ரொம்ப அசிங்கமான விஷயம் இல்லையா. வீட்டுக்கு வந்து மன உளைச்சல்ல பயங்கரமா பூஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே ஒவ்வொரு நாட்களும் போதே ஒழிய அந்த குழந்தைங்க எங்க போனாங்கன்னே தெரியல. அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது ஸ்கூலுக்குள்ள அவங்க போற மாதிரி இருக்கு. அவங்க கிளாஸ்க்குள்ள என்ட்ரி ஆகும் போது கிளாஸ்ல இருக்க மொத்த பசங்களும் டேபிள்ல படுத்து தூங்குற மாதிரி இருக்கு. அதுல லாஸ்ட் சீட்ல அலெக்ஸ் மட்டும் உட்கார்ந்துருப்பான் இல்லையா, அவன் அப்படியே நிமிந்து பார்க்க அவன் முகமே பேயாட்டம் இருக்கு. அதை பார்த்துட்டு அரண்டு பொடிச்சு அப்படியே தூக்கத்துல இருந்து எழுந்துக்க, இது வரைக்கும் இவங்க கண்டதெல்லாம் கனவுங்க, இன்னுமே புரியல, மலைச்சு போய் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கேயும் அங்கேயும் திரும்பி பாக்குறாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ல அப்படியே படுக்க இவங்களுக்கு மேல சீலிங்ல ஒரு பேய் அப்படியே ஒட்டிக்கிட்டு இவங்களை பார்த்து பயமுறுத்தும் பாருங்க. இவங்க அலற அப்படியே பார்த்துட்டு இருக்க நமக்கும் தூக்கி வாரி போடும். சோ இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, அலெக்ஸ் கிட்ட தான் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. டே அலெக்ஸ், உங்க வீட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல தானே அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க பாருங்க என்ன ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்ட்டு குடுகுடுன்னு தன்னோட வீட்டுக்கு ஓடி போயிடுறான். ஒரு டீச்சர் கிட்ட பசங்க இப்படியா பேசுவாங்க, பட் இவங்களுக்கே அதை பார்த்துட்டு இன்னும் ஆச்சரியமா போயிடும், என்னது இது இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிறானே அப்படின்னு கடுப்பானவங்க திரும்ப அவங்க வீட்டுக்கு போய் அவன் என்ன சொல்றது அப்படின்ட்டு கதவை படார் படார் படார்னு தட்ட யாருமே வெளியில வரல. எப்படியோ ஒரு பையன் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போனா மட்டும் அவனால உள்ள போக முடியுது. அதுக்கப்புறம் யாருமே
யாருமே கதவை திறக்க மாட்டாங்களே, அப்ப உள்ள யாருதான் இருக்கா, இதை நம்ம டெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு வீட்டு வாசல்ல காரை போட்டுட்டு அப்படியே நோட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தெரு வழியா போறவங்க எல்லாம் போறாங்களே ஒழிய அந்த வீட்டுக்குள்ள இருந்து யாரும் வெளியில வரல, அந்த வீட்டுக்குள்ளேயும் யாரும் உள்ள போகல. அப்படியே நைட் ஆயிடுது. அசதியில இவங்க தூங்கி போயிடுறாங்க. நடு நெசி இருக்கும். திடீர்னு அலெக்ஸோட வீட்டு கதவு திறக்குது. அப்பன்னு பாத்தீங்கன்னா பேய் பிடிச்ச மாதிரி ஒரு வயசான பாட்டி கையில ஒரு கத்தியோட இந்த ரோபோட்லாம் எப்படி நடந்து வருமோ அதே மாதிரி நடந்து வராங்க. இந்த பக்கம் ஹீரோயின் கார்ல அசதியா தூங்க அவங்களுக்கே தெரியாம காருக்கு பின்னாடி ஒரு வழியா ஏறின அந்த பாட்டி தான் கையில வச்சிருக்க சிஸ்டரால டீச்சரோட கொஞ்சம் முடிய கட் பண்ணி எடுத்துட்டு போயிடுறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஆர்ச்சர்னு ஒருத்தரை காட்டுறாங்க. அவரு நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க மனைவி வந்து அவங்களை எழுப்புறாங்க. அவருக்கும் அதே நிலைமை தான். தன்னோட பொண்ணை காணும், என்னாச்சுன்னே தெரியல. அந்த பொண்ணு அவங்க வீட்டு கேமரால ஓடி போனது நல்லாவே பதிவாயிருக்கு. அதை மட்டும் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பாத்துக்கிட்டே இருக்காரு. அந்த அளவுக்கு தன்னோட குழந்தை காணா போனதுல அவருக்கு ஒரு கஷ்டம். நேரா அவர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த வீட்டுக்கு என்ன பெயிண்ட் அடிக்கிறது அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு திரும்ப போலீஸ் ஸ்டேஷன் போய் காணா போன குழந்தைகளை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி விசாரிச்சு பாக்குறாரு. அவரும் இல்லன்ற மாதிரி கை விரிச்சிடுறாரு. வேற வழி இல்ல, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டீச்சர் தான் அப்படிங்கறத ஆணித்தனமா நம்பினவரு பெரிய கான்ஃபரன்ஸ் கூட்டி எல்லா பேரண்ட்ஸையும் வச்சு ஆக்ரோஷமா பேச ஆரம்பிக்கிறாரு. அது ஆல்ரெடி டீச்சர் அன்னைக்கு பேசியிருப்பாங்க இல்லையா, அன்னைக்கு நடந்த அதே சம்பவம் தான். சோ இந்த டீச்சரை தாக்க போகும்போது தான் போலீஸ்காரங்க மொத்த பேரும் பேரண்ட்ஸ் தடுத்திருப்பாங்க. சோ டீச்சர் எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு போயிருப்பாங்க. அதுல இருந்து டீச்சர் என்னெல்லாம் பண்றாங்கன்னு இவரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இப்படி அவரு வீட்டுக்கு போறது, தன்னோட குழந்தை அந்த வீட்டை விட்டு ஓடனா இல்லையா அதையே திரும்ப ரிப்பீட்டடா பார்த்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது வீட்டுக்குள்ள அவர் தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. யாரோ ஒருத்தவங்க அத்துமீறி வீட்டுக்குள்ள நுழைஞ்சா எப்படி இருக்கும் அது மாதிரியான சத்தம். என்ன ஏதுன்னு இவரும் தேடி பாக்குறாரு. தன்னோட பையன் மேத்யூ தான் வந்திருப்பானோ அப்படின்ட்டு மேத்யூன்னு கூப்பிட்டுக்கிட்டே போறாரு. அதே மாதிரி ஜன்னலுக்கு வெளியில பார்த்தா மேத்யூ வீட்டை விட்டு ஓடுற மாதிரியே இருக்கு. சோ இவரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போக அவன் படுவேகமா பறவை பறந்து போனா எப்படி ஃபாஸ்டா போகும் அதே மாதிரி அந்த குழந்தையும் ஒரு வீட்டுக்குள்ள நுழைய அந்த வீட்டு வாசல்ல வந்து நின்னவரு அந்த வீட்டையே வெறிச்சு பாக்குறாரு. பக்கத்துல ஒரு வீடும் கிடையாதுங்க. வானத்துல பாத்தீங்கன்னா இடி மின்னல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல அந்த பிளாஷ் லைட்ல ஒரு துப்பாக்கியில நைட் 217 அப்படின்ற மாதிரி காட்டுது. இவரும் அந்த வீட்டுக்குள்ள போய் தன்னோட பையன் மேத்யூ இருப்பானான்ட்டு ஒவ்வொரு இடமா தேடி பாக்குறாரு. ஒரு பெட்ரூம் இருக்கு, அது பொறுமையா திறந்துட்டு உள்ள போய் பார்த்தா பெட்ல மேத்யூ படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவர் கிட்ட போனவரு மேத்யூ என்ன பாருடா, உன்னை தேடி தானே வந்திருக்க, எங்கடா இருக்க அப்படின்ற மாதிரி தொட போக டக்குன்னு மேத்யூ அவங்க அப்பாவை பாக்குறான். பார்த்தவன் எதுவுமே பேசலங்க. அப்படியே நிலைச்சு பாத்துக்கிட்டே இருக்கான். இவரோ என்ன மன்னிச்சிருடா, நீ என்னென்னவோ என்கிட்ட பேச வருவ, பட் வேலை விஷயமா எதையுமே நான் கேட்டதில்ல, இப்ப கேட்க ரெடியா இருக்க, பிளீஸ் பேசு, எனக்காக பேசு அப்படின்னு அவர் அவங்க கிட்ட புலம்பிட்டு இருக்க. திடீர்னு அந்த மின்னல் அடிக்க அந்த பிளாஷ் லைட்ல அங்க படுத்திருக்கிறது கொடூரமான ஒரு ஜோக்கர் பொம்மை. அதை பார்த்துட்டு அப்படியே அரண்டு போனவரு தூக்கத்திலேருந்து எழுந்துக்கிறாரு. மறுநாள் விடிஞ்சோன்னு ஆஸ் யூஷுவல் அவர் ரொட்டீன் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அவரு கனவுல வந்த அந்த வீடு அது அப்படின்ற மாதிரி தேடி தேடி பார்த்துட்டு அவருக்கு ஒரு டவர் தெரிஞ்சிருக்கும். சோ அந்த டவரை வச்சு காணா பண்ண பையன் நம்ம கிட்ட ஏதோ சொல்ல விரும்புறான் அப்படின்ற மாதிரி அந்த ஊரோட மேப்பை வச்சு டயக்ராம் எல்லாம் போட்டு பாக்குறாரு. ஃபைனலா அவரு டயக்ராம் போட்ட ஒரு வீடு வருதுங்க. அந்த வீட்டுல கதவை தட்டினோன்னா ஒரு லேடி வராங்க. நடந்த சம்பவத்தை அவங்க கிட்ட சொன்ன உடனே அதே மாதிரி தாங்க நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ன்ற மாதிரி அவங்களும் சொல்ல அவரால் என்ன பண்ண முடியும், வேற வழி இல்லாம அந்த வீட்டு வாசல்லே காரை நிறுத்திட்டு அப்படியே காத்துட்டு இருக்காரு. அப்பன்னு பாத்தீங்கன்னா ஒரு கார் வருது. என்னோட பேர் கிரிஃப் அப்படின்ற மாதிரி கார்ல இருந்து இறங்கினவர்கிட்ட இவரு கேள்வி மேல கேட்க, சார் நீங்க என்ன சார் சொல்றீங்க, நாங்களும் எங்களோட வீட்டு கேமரால எங்க புள்ள காணா போனதை பாத்துக்கிட்டே தான் சார் இருக்கோம், வந்து நீங்களும் பாருங்க அப்படின்ற மாதிரி காட்ட அவங்க குழந்தையும் அந்த பறவை எப்படி ஓடி இருக்குமோ அதே மாதிரி கையை விரிச்சுக்கிட்டே ஓடுது. சோ அவரு ஒவ்வொரு வீடா போய் குழந்தைங்க எந்த டைரக்ஷனை நோக்கி ஓடுச்சு அப்படிங்கிற மாதிரி மார்க் பண்றதுக்காக ஒரு பிளாக குத்தி வச்சு அவரும் ஒரு லேசர் லைட்டை அடிச்சு பாக்குறாரு. ஃபைனலா அது ஒரு இடத்துல மார்க் ஆகுது. சோ அந்த மார்க்கிங் ஏரியால எந்த வீடு இருக்கு அப்படின்னு செக் பண்றதுக்காக இவரு வேக வேகமா போயிட்டு இருக்கும் போது ரோட்ல மிஸ்ஸோட கார் துண்டா தெரியும் இல்லையா, அது வச்சுன்னு எழுதப்பட்டிருக்க அந்த கார் போக அவங்க பெட்ரோல் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் இந்த ஏரியால நீ என்ன பண்ணிட்டு இருக்க, சோ இந்த ஏரியால நீ இருக்கிறீனா குழந்தைங்க காண போனதுக்கு நீதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ண, அப்ப இந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் எப்படி கைய விரிச்சுக்கிட்டு ஓடிச்சோ அதே மாதிரி பிரின்சிபல் மார்ஷல் அவரு அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி கைய விரிச்சுக்கிட்டு ஓடி வராருங்க. முகமெல்லாம் ரத்தம். வந்தவர் நேரா டீச்சரை விடாம தாக்க ஆரம்பிக்க அதை பார்த்துட்டு கிரிஃபும் தடுக்கிறாரு. அந்த இடத்துல பயங்கர கை கலப்பாகுது. அந்த சீன் அதோட கட் ஆகி நம்ம டீச்சரோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு போலீஸ் ஆபீசர் இருந்தார் இல்லையா, அவருக்கு டீச்சர் கிட்ட இருந்து கால் வர மாதிரி இருக்கு. சோ அவரு தன்னோட பெரிய ஆபீசர் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு பப்புக்கு போற மாதிரி ரெடி ஆறாரு. அந்த சமயத்துல தான் டீச்சர் தன்னோட கார்ல விச்சுன்னு எழுதப்பட்டிருக்கோம் இல்லையா, அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இவரை பார்த்து ஹாய்ன்னு சொல்லிருப்பாங்க இல்லையா, அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கும். அன்னைக்கு டே ஃபுல்லா என்ன நடந்திருக்கும்னா இவரு ரவுண்ட்ஸ் போயிருப்பாரு. அந்த சமயத்துல ஒருத்த மட்டும் வித்தியாசமா ஒரு வீட்டை எட்டி பார்த்துட்டு இருப்பான். ஏன்டா அப்படி எட்டி பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவரு கூப்பிட்டு கேட்க அவனும் தலை தெறிக்க ஓடுவான். இவரும் சேஸ் பண்ணி தெருவெல்லாம் சுத்தி சுத்தி ஓடி
போய் அவனை புடிச்சு தரையில அமைக்கி, உன் பேர் என்னத்த ஒளிச்சு வச்சிருக்க, எதுக்காக என்ன பார்த்து ஓடுன அப்படின்ற மாதிரி பாக்கெட்ல செக் பண்ணி பார்க்கும்போது அவன் பாக்கெட்ல இன்ஜெக்ஷன் வச்சிருப்பான் போல இருக்க. அந்த நீடில் இவரோட கையில குத்த ஒரே குத்து, அவ்வளவுதான். அதே இடத்துல அவன் பிளாட் ஆயிரான். இவரும் போய் தனக்கான ஃபர்ஸ்ட் எய்ட பார்த்துட்டு, உனக்கு ஏதாவது கொடிய நோய் இருக்காடா, எனக்கு பயமா இருக்கு, உன் இன்ஜெக்ஷன் வேற என் கையில குத்திருச்சு, நான் அவனை அடிக்கணும்னு இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரல, சாரி, பட் நீ எதுக்காக ஓடுன அப்படின்ற மாதிரி கேட்க, நான் சும்மா ஓடுனேன் சார், போலீஸை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம், அதனால தான் ஓடுனேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவனோட கைவிலங்கெல்லாம் அவுத்து விட்டுட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல இவரு பெரிய ஆபீசர் போய் பார்க்க போயிருப்பாரு. அங்கேயும் நடந்த விஷயத்த, அந்த பையனை பத்தின விஷயத்தையும் இன்ஃபர்மேஷன் கொடுக்க, அத்துமீறி தாக்குறது தப்பு அப்படிங்கிற மாதிரி இவர பெரிய ஆபீசர் கண்டிக்கா அதே ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வந்து உட்காருவாங்க. சோ அவருக்கு அன்னைக்கு கல்யாண நாள், பட் வீட்டுக்கு போகாம நேரா நம்ம மிஸ் பப்ல வந்து மீட் பண்ணிருப்பாங்க. சோ அன்னைக்கு நைட் அவங்க வீட்லயே தங்கிட்டு ஒரு நாள் தன்னோட மனைவியை பார்க்க போயிட்டு, இந்த மாதிரி குழந்தைங்க காணா போயிட்டாங்க இல்லையா, அது விஷயமா அலைஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேலைக்கு போறாரு. அப்பன்னு பாத்தீங்கன்னா நேத்து ஒருத்தனை புடிச்சு இவர் மாங்குன்னு குத்துனாரு இல்லையா, அவன் ஓடிட்டு இருக்கான். அவனோட பேர் ஜேம்ஸ். அவன் யாருன்னா வீட்டுக்கே அடங்காத பையன் போல இருக்கு. காட்டுக்குள்ள ஒரு டென்ட் அமைச்சு இந்த ட்ரக் எல்லாம் எடுத்துப்பாங்க இல்லையா, அது மாதிரி எடுத்துட்டு இருக்கான். சோ ஒரு நாள் பயங்கரமான காத்தும் மழையும் பெஞ்சிட்டு இருக்கு. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தன்னோட ட்ரக்ஸ் எல்லாம் காலியானதுனால யார்கிட்டயோ ட்ரக் வேணும் அப்படின்ற மாதிரி பயங்கர டென்ஷன்ல கேட்டு பாக்குறான். சோ அந்த ட்ரக் வாங்குறதுக்கு அவனுக்கு காசு வேணும் இல்லையா, அதனால திறந்திருக்க கார்ல ஏதாவது கிடைக்குமான்ட்டு பேக் எல்லாம் எடுத்து திருடுறதே இவனோட வேலை. ஸோ அந்த பழைய பொருட்கள்லாம் எடுத்துட்டு போய் ஒரு கடையில் விற்று அதை காசு பார்ப்பான். அந்த கடைக்காரர்கிட்ட ஒரு $50 கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க அவரும் இல்லைன்றாரு. வேற வழி இல்லை, வேற எங்கேயாவது திருடலான்னு இவனும் அந்த சந்துக்குள்ள போய் ஒரு வீட்டு ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் அந்த நேரத்தில் இந்த போலீஸ்காரர் இவனை நோட் பண்ணி அவனை சேஸ் பண்ணிட்டு போய் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண கையில நீடில் குத்திரும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நமக்கு காட்டுறாங்க. ஸோ அவங்கிட்ட இவரு, சாரிடா உன்னை தெரியாம அடிச்சிட்டேன், பட் அடிக்கணுங்கிறது என்னோட இன்டென்ஷன் கிடையாதுன்னு விட்டுருப்பாரு. ஸோ அவனும் காசு இல்லையே, காசுக்கு என்ன வழி அப்படின்ற மாதிரி நேரா ஆலெக்ஸோட வீட்டுக்கு போயிருப்பான். ஆலெக்ஸோட வீடு பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல அங்கேயும் இங்கேயும் அடைச்சிருக்கும், யாருமே வெளியில வர மாட்டாங்க இல்லையா. அத்து மீறி உள்ள நுழையும் போது சோனு மழை வேற கொட்டுது. இவனு வீட்டை வித்தியாசமா பார்த்துட்டு, என்னடா இது வீடு நமக்கு மேல டேஞ்சரா இருக்கே அப்படின்ட்டு இருக்கிற மொத்த கதவையும் திறந்து பார்க்க பாப்பா, எதுவுமே திறக்காது. வேற வழி இல்ல, மேல ஏறலாம் அப்படின்ட்டு எப்படியோ வீட்டுக்கு மேல ஏறி ஒரு ஜன்னல் ஓப்பன்ல இருக்கும். அந்த ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள குதிச்சிடுறான். அவன் இப்ப என்ட்ரான ரூம்ல யாருமே இல்ல. ஒரு பில்லோ கவரை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த வீட்ல இருந்து என்னென்ன கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சுத்தி முத்தியும் பார்த்துட்டு ஒவ்வொரு ரூமா தேடி பார்க்கறான். யாரும் இல்ல. அதே சமயத்துல ஒண்ணுமே இல்ல. சோன்னு ஒரு ஹால்ல கபோர்டு இருக்கும், அது திறந்து உள்ள ஏதாவது இருக்குமா அப்படின்னு தேடி பார்க்க போது டக்குன்னு ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தா 2 பேர் அப்படியே உட்காந்துக்கிட்டு இவனே பார்த்துட்டு இருப்பாங்க. ஐயோ சோஃபால உட்காந்துருக்காங்களா அப்படின்னு பயந்து போனவன் கிட்டக்கு போய் அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து பார்க்கறான். கைவிரல்களை சுண்டி பார்க்கறான். அவங்க அசையாம அப்படியே உட்காந்துருக்காங்க. என்னடா இங்க நடக்குது அப்படின்ட்டு தான் கையில எடுத்த அந்த தலகாணி உரையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து உள்ள போட்டுக்கிட்டு திரும்பவும் ஏதாவது கிடைக்குமான்ட்டு ஒவ்வொரு டிராவா திறந்து பார்க்கறான். அப்ப அந்த ஹாலை விட்டு அவன் கிராஸ் பண்ணி போகும்போது இன்னொரு ரூம் இருக்கு. அந்த ரூம் ஒரு அட்டிக்கு போற மாதிரி, பேஸ்மெண்ட்டுக்கு போற மாதிரியான ஒரு வழி. சோ அதை ஓபன் பண்ணிட்டு கீழே போய் பார்த்தா அப்படியே உறைஞ்சு போவானா. மொத்த குழந்தைகளும் அந்த பேஸ்மெண்ட்ல ரோபோட் மாதிரி நின்னுட்டு இருக்கு. இவன் வந்ததை பார்த்து டக்குன்னு அட்டென்ஷன்ல ஒரே நேரத்துல எல்லா குழந்தைகளும் திரும்பவும் பாருங்க பயந்து போனவன் குடுன்னு வெளியில வர அங்க இருக்கிற நைட் லேம்ப்ல எல்லாம் இடிச்சுக்கிட்டு எல்லாம் கீழே விழுந்து தடுமாறி எழுந்து எஸ்கேப் ஆகும் போது 2 பேர் ரோபோட் மாதிரி உட்கார்ந்து இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இவனை தாக்க வராங்க. வேற வழியில குடுன்னு ஓடுறா அப்படின்ட்டு எப்படியோ வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகி வந்துடுறா. அதுக்கப்புறம் நேரா ஒரு கடைக்கு போவான். அந்த கடையில பாத்தீங்கன்னா 17 குழந்தைங்க காணா போனாங்க இல்லையா, அவங்களோட போட்டோஸ் எல்லாம் இருக்கு. ஓ இந்த குழந்தைங்களை தானே நம்ம அந்த பேஸ்மெண்ட்ல பார்த்தோம் அப்படிங்கறத நோட்டீஸ் போர்ட்ல பார்க்கும்போது இந்த குழந்தைகளை கண்டுபிடிச்சு கொடுத்தா $50,000 கொடுக்கப்படும் எழுதியிருக்கு. இவன் சும்மா இருப்பானா, திருடின பொருட்கள்லாம் அந்த கடையிலேயே வித்துட்டு அதுக்கப்புறம் ட்ரக்கை வாங்கி அவன் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா முதல்ல இவனை நம்பணும் இல்லையா. அப்படி அவன் பேசிட்டு இருக்கும் போதுதான் அந்த போலீஸ் ஆபீசர் வெளியில வர இவனை பார்க்க திரும்ப சேஸ் பண்ண இப்படி நடந்திருக்கும். சோ அவன் இப்ப குடுன்னு ஓடி போறான் இல்லையா. பின்னாடியே நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் துரத்திட்டு போக இவன் காட்டுக்குள்ள போயிடுறாங்க. அப்பன்னு பாத்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க இருக்க மாதிரி இருக்கும். பயந்து போனவன் உறைஞ்சு போய் ஒரே இடத்துல நின்னுக்கிட்டு சுத்தி முத்தியும் பாக்குறான். ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ரெட் ஹேரோட ஒரு கிளவுன் வேஷம் போட்ட லேடி ஹாய்னு சொல்ல அவ்வளவுதான் குடுன்னு அவனோட டென்ட்டுக்கு போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த சமயத்துல யாரோ அவனோட டென்ட்டை ஓபன் பண்ண இவன் கையில வச்சிட்டு இருக்க அந்த ட்ரக்
நீடில் இருக்கு இல்லையா, அதை ரெடியா வச்சிருந்து நச்சுக்குன்னு மூஞ்சில குத்த யாரு என்னன்னு பார்த்தா திரும்பவும் அந்த போலீஸ் ஆபீசர், ஏண்டா உனக்கு என்ன ஊசியில குத்துறதே வேலையாடா, இந்நேரத்துக்கு உனக்கு இருக்கிற நோய் மொத்த நோயும் எனக்கு வந்திருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது இவனும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். நான் ஒரு வீட்டுல பேஸ்மெண்ட்ல மொத்த குழந்தைகளும் நிக்கிற மாதிரி பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, பாரு நீ சொல்றது உண்மையா இருந்தா கண்டிப்பா உனக்கு அந்த ரிவார்ட் மணி கிடைக்கும், அப்படி மட்டும் இல்ல செத்த நம்ம அப்படின்னு கார்ல விட்டுட்டு இவரும் அந்த வீட்டுக்குள்ள போறாரு. காலிங் பெல் அடிச்சு பாக்குறாரு, கதவும் திறக்குது. உள்ள வரலாமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்டுட்டு இவர் உள்ள போக இதெல்லாம் பார்த்துட்டு அந்த திருடன் கார்க்குள்ள இருந்தா இல்லையா, அவனுக்கு ஆச்சரியமா போயிடுது. என்னடா இது, ஒரு போலீஸ் ஆபீசரை உள்ள கூப்பிடுறாங்களே, அப்போ நம்ம பார்த்ததுதான் தப்போ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். பட் அன்னைக்கு நைட்டே ஆயிடுதுங்க. திரும்ப அந்த போலீஸ் ஆபீசர் வெளியில வராரு. வந்தவரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த திருடனை வலுக்கட்டாயமா அப்படியே காட்டுக்குள்ள இழுத்துட்டு போறாரு. அதுவும் வெறித்தனமா. அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் பிரின்சிபல் மார்ஷல பயங்கர விகாரமா பெட்ரோல் பங்க்ல நம்ம ஹீரோயின் பெட்ரோல் போட்டுட்டு இருக்கும் போது வந்து தாக்க வந்திருப்பாரு, அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத காட்டுறாங்க. ஆக்சுவலா இவரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தன்னோட பிரின்சிபல் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அலெக்ஸோட அத்தை கிளாடின்னு ஒருத்தவங்க வராங்க. வந்தவங்களை பாத்தீங்கன்னா நம்ம காட்டுக்குள்ள ஒரு க்ளோனை பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி ரெட் ஹேரோட பாக்குறதுக்கு வித்தியாசமான ஒரு மேக் ஓவரோட வருவாங்க. ஸோ அவங்கள உட்கார வச்சு, என்னங்க நீங்க வந்திருக்கீங்க, அலெக்ஸோட பேரண்ட்ஸ் தானே நாங்க வர சொன்னோம் அப்படின்ற மாதிரி கேட்க, சார் அவங்களால வர முடியாது, நான் தான் அவங்கள பாத்துக்கிறேன், அலெக்ஸை பாத்துக்கிறேன், அவங்களுக்கு வித்தியாசமான ஒரு நோய் இருக்கு, அவங்க வெளியிலே வரக்கூடாதுன்னா பாத்துக்கோங்களேன், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இப்ப உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை, ஏன் அந்த கிளாஸ்ல இருக்க மத்த பேர் காணா போனாங்க இவன் காணா போடலன்னா அதுதாங்க எங்களுக்கும் புரியல, அதுக்காக எங்களை திறன்னு கேள்வி கேட்டா என்ன சார் பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ப்ரொஃபஸரோட வீட்டுல காட்டுறாங்க. அவரு ஃப்ரெண்டு கூட ஃபுட் எல்லாம் குக் பண்ணிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல திரும்பவும் அலெக்ஸோட அத்தை கிளாடி அந்த வீட்டுக்கு வராங்க. சார் என்ன மன்னிச்சிடுங்க, எங்க வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா என்னோட கார் மக்கர் பண்ணிடுச்சு, ஆனா எனக்கு எந்த பஸ் வசதியும் கிடைக்கல, சோ உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போலான்னு நினைச்சேன், ஆக்சுவலா நான் கொஞ்சம் ரூடா பேசிட்டேன் சார், சாரி சார், நான் வீட்டுக்குள்ள வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, இப்ப எதுக்கு இங்க வந்து என்ன சொல்ல போறீங்க, எல்லாத்தையும் ஆபீஸ்ல சொல்லிட்டீங்க இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவரு கூட இருந்த ஃப்ரெண்ட், பரவாயில்லடா வயசானவங்க தானே உள்ள வந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி பெர்மிஷன் கொடுக்க, வீட்டுக்குள்ள வந்தவங்களும் அங்க இருக்கிற கலைப்பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டு, சா சூப்பரா வச்சிருக்கீங்க வீட்டை, எனக்கு இது மாதிரியான பொருட்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேசிட்டு நேரா ஒரு டைனிங் டேபிள் இருக்கும் அந்த இடத்துல போய் பேக்கை வச்சுட்டு அவங்களோட ஏஜுக்கு எந்த அளவுக்கு எந்தவா பேசக்கூடாதோ அந்த அளவுக்கு பயங்கரமா அழட்டிக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. சார் எனக்கு ஒரு என் கைகள்லாம் அழுக்காயிடுச்சு, அதனால ஒரு பவுல்ல தண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே அவரும் தண்ணியை கொண்டு வந்து வைக்கிறாருங்க. அடுத்த செகண்ட் அவங்க பேக்ல இருந்து ஒரு கருவேல முள் இருக்கும் இல்லையா, அந்த குச்சியை எடுத்தா எப்படி இருக்கும் அது மாதிரி எடுத்து அவங்களோட கைய அவங்களே கிழிச்சுக்கிட்டு அந்த தண்ணியில சொட்ட விட்டுட்டு ஒரு மாதிரி இது ஏதோ மந்திரத்தை சொல்றாங்க. அந்த சமயத்துல ஃப்ரெண்டும் ஏய் என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கிட்டக்க வர அவங்களோட முடியையும் கட் பண்ணிடுறாங்க. அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஸருக்கு ஏதோ ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி ஆறாரு. அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துல தன்னோட ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம கூட இருந்த ஃப்ரெண்ட தன்னோட தலையாலே நசுக்கிய கொண்டிருப்பாரு. சோ கொன்னுட்டு நின்னுட்டு இருக்கவரை அலெக்ஸோட அத்தை பார்த்துட்டு வேறொரு முடிய அந்த கருவியில குச்சி இருந்துச்சு இல்லையா அதுல சுத்திட்டு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு அவங்க பாட்டுல கேஷுவலா அவங்க கார்ல ஏறி போக, இந்த பக்கம் ப்ரொஃபசர் தலை தெறிக்க ரோட்ல இந்த பறவைகள்லாம் பறக்கிற மாதிரி கையை விரிச்சுக்கிட்டே ஓடுவாங்க இல்லையா, அதே மாதிரி ஓடி போய் நம்ம ஹீரோயினை தாக்க போறாங்க. ஆக்சுவலா அவங்க பண்ணது ஒரு பிளாக் மேஜிக். ஆல்ரெடி நம்ம ஹீரோயினோட முடிதான் அவங்க கையில இருக்கே, சோ அதுக்காக தான் இந்த ஹேரை கட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அப்படி சுத்தின உடனே எவ்வளவுதான் கிரிஃப் தடுத்தாலும் கை கலப்பு நடந்திருக்கும் இல்லையா, அதுக்கப்புறமும் ஜஸ்டின் அவர் துரத்திட்டு போக அவங்க ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இருப்பாங்க. அவங்களும் இங்க ஓடலாமா அங்க ஓடலாமான்னு தப்பிக்க பார்ப்பாங்க. பட் விட்டாம பேய் பிடிச்ச மாதிரி அவங்களே துரத்தி வர கிரிஃபும் பயங்கரமா அங்கேயும் அடிச்சு போடுறாரு. இருந்தாலும் அவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியலங்க. அடுத்து அவரோட கையை கடிச்சிட்டு திரும்பவும் டீச்சரை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க குடுகுடுன்னு கார்ல ஏறி காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு வேகமா போயிட்டு இருக்கும் போது பின்னாடி கண்ணு முன்னு தெரியாம அவர் ஓடுவாரா, அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கிரிஃபும் கார் எடுத்துட்டு போக அந்த சமயத்துல வேகமா ஒரு கார் வந்து மார்க்கஸா அதே இடத்துல சட்னி ஆக்கிடுது. ஒரு போய் என்ன ஏதுன்னு பார்த்தா காரை ஓட்டிட்டு வந்த லேடி பயந்து போய் நிக்கிறாங்க. அவரு தலை சதறி குடலெல்லாம் வெளியில வந்து கொடூரமா செத்து கிடப்பாரு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயினை முதல் முறையா கிரிஃப் நம்ப ஆரம்பிக்கிறாரு. சோ அவங்கள மீட் பண்ணி இவர் இது வரைக்கும் என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி மேப் எல்லாம் போட்டு காட்டுறாரு. சோ அவங்களும் அதை பார்த்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும் சார், அலெக்ஸோட வீடு இருக்கு இல்லையா அந்த வீட்டை நான் ஒரு தடவை போய் செக் பண்ணி பார்த்தேன், அந்த வீட்டுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்த சீன் அலெக்ஸோட ஹிஸ்டரியை தான் காட்டுறாங்க. அலெக்ஸ் ஒரு அமைதியான பையன். கிளாஸ்ல அவன் இருக்கும்போது அவனோட கிளாஸ் பசங்க எல்லாம் அவனை புல்லிங் பண்ணிருப்பாங்க.
ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து இவனை பிக்கப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. நல்ல ஒரு ஹாப்பியான வாழ்க்கையை தான் அவனும் வாழ்ந்திருப்பான். வீட்டுக்கு போனா அம்மா அப்பா, அமைதியான வீடு, சந்தோஷமான வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கும். ஸோ ஒரு நாள் நீ போய் உன்னோட ரூம்ல கொஞ்சம் க்ளீன் பண்ணி வை, அதே சமயத்துல வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா பேக்கெல்லாம் கொடுத்து அனுப்ப, அன்னைக்கு நைட் அவன் தூங்காம நம்ம வீட்டுக்கு அத்தை வராங்க போல இருக்கு, அவங்க யாரு என்னன்னு பார்க்கணும்ட்டு இவனும் கண் விழிச்சு ஏதோ ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கும்போது நடு நெசி இருக்குங்க. அந்த நேரத்துல கிளாடி அவங்க வீட்டுக்கு வர அதை ஜன்னல் வழியா பாக்குறான். மறுநாள் அவங்கள போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டவன் அவங்க எந்த ரூம்ல தங்கியிருக்காங்களோ அதை ஒரு பார்வை பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பா சந்தோஷமா இருக்க அம்மா அப்பாவை பார்த்துட்டு அவங்க அம்மா ஸ்கூலுக்கு கிளம்ப சொல்ல அவனும் போய் ரெடி ஆறாங்க. ஆனா அவனுக்குள்ள தன்னோட அத்தையை பார்க்கணும்னு ஆசை. அவங்க வரும்போதே ஒரு போன்சாய் ட்ரீயை கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க பெட்ல படுத்திருக்க மாதிரி இருக்கு. அப்படியே பார்த்துட்டு அவங்க ஃபேஸை பார்க்கறான். பட் அவங்க ஃபேஸ் தூங்குற மாதிரி இல்லைங்க, இவனையே உத்து பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. பயந்து போனவன் திரும்பவும் ஸ்கூலுக்கு போயிடறான். போகும்போதே அவங்க அப்பா கிட்ட அத்தையை பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு தாங்க போறான். ஏன் அவங்க இங்க வந்திருக்காங்க, எவ்வளவு நாள் நம்ம கூட தங்க போறாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஒரு மாசம் தங்குவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல ஒன்னு டிராப் பண்ணும்போது 2 மணிக்கு ஒன்னு வந்து நான் பிக்கப் பண்ணிக்கிறேன், இங்கே வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல அவனும் ஸ்கூலுக்கு போறான். கிளாஸ் பசங்களாம் எப்பவும் போல புல்லிங் பண்றாங்க. ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. ஸ்கூல் முடிஞ்சு அவங்க அப்பா அம்மா வந்த மாதிரி இல்ல. சரின்ட்டு இவனே நடந்து வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் பார்த்தா அம்மாவும் அப்பாவும் எங்க தெரியும் காணும். வீடே அமைதியா இருக்கு, அப்படியே சைலண்டா இருக்கு. டைனிங் டேபிள்ல போய் பார்த்தா அவங்க 2 பேரும் ஸ்டாச்சு மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவன் கிட்ட போய் பார்க்க, டே ஸ்கூல்லாம் எப்படிடா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அப்பா கேட்க, அவங்க அத்தை வந்து டே வாடா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், குழந்தையில பார்த்தது எவ்வளவு பெருசா வளர்ந்துட்ட பத்தியா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன அப்பா அம்மாவும் சிலையாட்ட உட்காந்துட்டு இருக்காங்க, இந்த பாட்டி மட்டும் இப்படி பேசுறாளே அப்படின்ட்டு அம்மா பார்க்க எப்படி இருந்துச்சு ஸ்கூலு அப்படின்ற மாதிரி இந்த டேப் ரெக்கார்டர் ரிப்பீட் பண்ணும் பாத்தீங்களா, அதே மாதிரி ரிப்பீட் பண்றாங்க. இவனுக்கு கோவம் அதிகமாகி டம்ளர் எடுத்து அப்பா என்ன தூங்குறாரா அப்படின்னு மூஞ்சில தண்ணியை கூட ஊத்தி பார்ப்பான். அவங்க அத்தையோ இல்ல நீ மேல போ, நீ ரொம்ப கோவப்படுற அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடறாங்க. அன்னைக்கு நைட் அவனுக்கு பசிக்கும் இல்லையா, அவனும் கீழே இறங்கி வரான். அவங்க அம்மா அப்பாவும் இன்னும் டேபிள்ல தாங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பாட்டிமா இவனுக்காகவே வெயிட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அவங்களுக்கு முன்னாடி ஒரு பவுல் இருக்கு, அதுல தண்ணி இருக்கு. அகெயின் அந்த கருவை குச்சி மாதிரி இருக்கு இல்லையா, அதை எடுத்து உனக்கு ஒரு மேஜிக் பண்ணி காட்டவா, நான் நிறைய விஷயங்களை பண்ணுவேன், உனக்கு இதெல்லாம் சர்ப்ரைசிங்கா இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஃபுல்லா அம்மா அப்பாவோட முடிய சுத்திட்டு அதை தன்னோட ரத்தத்தை அதுல இருக்க முள்ளால குத்தி அதுல தடவிட்டு அதை உடைச்சு அவங்க 2 பேரையும் பார்க்க 2 பேரும் மாறி மாறி ஃபோர்க் எடுத்து தாங்களே குத்திக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அம்மாவா குத்திக்காதீங்க அப்படின்ற மாதிரி இவனும் தடுத்து பாக்குறான். அவன் துடிக்கிறத பார்த்து அந்த குச்சியை தண்ணிக்குள்ள போட்டோன்னா அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. பாத்தியா நான் எப்படியாப்பட்ட மேஜிக் எல்லாம் பண்றேன், என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும், ஆனா இங்க நடக்கிற விஷயத்த நீ வெளியில சொல்லிட்டீனா உனக்கு நிறைய விஷயங்களை நானும் பண்ணுவேன், இதை நீ வெளியில சொல்லிட்டீனா நீயும் இப்படியே தான் டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்ல ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. வேற வழி இல்ல, அவங்க அம்மா அப்பாவை காப்பாத்தணும் இல்லையா, இல்லனா அந்த பாட்டி ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சவன் டெய்லி ஸ்கூலுக்கு போறது வீட்டுக்கு வர்றது இப்படியே நடந்துட்டு இருக்கு. அவனுக்கு லைஃப்ல எந்த ஒரு சந்தோஷமும் இல்ல. வீட்டுக்கு வந்த உடனே அம்மா மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. அவங்க அம்மாவை பார்ப்பான், அப்பாவை பார்ப்பான், நேரா அவனோட ரூமுக்கு போவான். அதுக்கு முன்னாடி பசிக்குதுன்னு சில சமயம் யோசிச்சானா நேரா அந்த பாட்டி கிட்ட போய் என்ன பண்றாங்கன்னு பார்ப்பான். அந்த பாட்டியோ போன்சாய் ட்ரீ ஒன்று வச்சிருந்தாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி உட்காந்து மந்திரம் பண்றதே வேலை. இவனுக்கான சாப்பாடு டேபிள் மேல இருக்கு, அதுவும் டின் ஃபுட் தாங்க. அதை ஓபன் பண்ணி அவங்க அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இவன் சாப்பிடணும். இதுதான் இவன் ரொட்டீனா பண்ணிட்டு இருக்கான். அடுத்தவன் ஸ்கூல் முடிச்சுட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போய் அவனுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரதே வழக்கம். அகெயின் அவங்களுக்கு ஊட்டி விடுறது, அவன் சாப்பிடுறது இப்படியே இருக்கான். ஒரு நாள் நைட் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது ஆலெக்ஸ்னு யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவனும் கீழே இறங்கி போறான். பாத்தீங்கன்னா அந்த பாட்டிக்கு ஏதோ ஒன்றும் முடியல, உடம்பு முடியாம நான் துடிச்சிட்டு இருக்கேன்டா, என்ன காப்பாத்துவியா அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன சொல்றீங்க உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன நீ தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் டாக்டருக்கு கால் பண்றேன், தண்ணி வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, தண்ணி எனக்கு உதவி செய்யாதுரா, இல்ல ஹாஸ்பிட்டல் போலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹாஸ்பிட்டல் எனக்கு உதவி செய்யாதுரா, ஆனா நீ மனசு வச்சனா நான் சீக்கிரமா குணமாகி இந்த வீட்டை விட்டு போயிடுவேன், உங்க அப்பா அம்மாவும் பழைய நிலைமைக்கு திரும்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு உன்னோட ஸ்கூல்ல இருந்து உன் கிளாஸ் பசங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஏதாவது ஒரு பொருளை கொண்டுட்டு வந்துரு, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனும் எந்த பொருளை திருடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இவங்களுக்கெல்லாம் தனித்தனியாக லாக்கர்ஸ் இருக்கும், அங்கே டப்பாலாம் இருக்கும் அவங்களோட திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. ஸோ அதில் அவங்களோட பேர் எழுதின ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். அதை கலெக்ட் பண்ணிட்டு அதை எடுத்துகிட்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்கலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த நேரத்தில் தான் டீச்சர் உள்ளே வராங்க. என்னடா நீயா கிளாஸில் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, மிஸ் என்னோட பொருளை நான் மிஸ் பண்ணிட்டேன், திரும்ப வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாருடா யார் என்ன கேட்டாலும் ப்ரீஃபாக பதில் சொல்ல, போல்டாக பதில் சொல்ல கற்றுக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, நேராக அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்க அத்தை கிட்ட கொடுத்துட்டு அவன் போய் தூங்க போயிடுவாங்க. நடு ராத்திரி
2 ஹால் இருக்கும். அந்த சமயத்துல அந்த கிழவி மந்திரம் போட்டுட்டு இருக்கா. அந்த குழந்தைங்களோட பிக்சர் எல்லாம் குட்டி குட்டியா கிழிச்சு தண்ணிக்குள்ள போட்டு ஏதோ ஒரு நெருப்பு மாதிரி அள்ளி போட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கத அலெக்ஸ் வந்து பாக்குறான். அந்த சமயத்துல ஒரு பெல் இருக்குங்க, அதை எடுத்து அடிப்பா பாருங்க. அவ்வளவுதான், ஒவ்வொரு வீட்டுல இருக்க குழந்தைகளும் சுவிட்ச் போட்ட மாதிரி எல்லாம் கையை விரிச்சுக்கிட்டு பறவை மாதிரி பறந்து நேரா அலெக்ஸோட வீட்டுக்கு வரும். ஒண்ணு அது பாட்டுல உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கும். மறுநாள் இவன் ஸ்கூலுக்கு போறான். கிளாஸ்ல யாருமே காணோம். மிஸ் வராங்க. என்னடா நீ மட்டும் தான் உட்காந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டு அவனை இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அடுத்து அலெக்ஸோட பேரண்ட்ஸை கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க அப்பாவுக்கு அவங்க அத்தை பயங்கரமான மேக் ஓவர்லாம் போட்டு கூட்டிட்டு போனா அவரும் முன்னே உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இப்படிதான் அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்து முடிஞ்சிருக்கும். அடுத்த சீன்ல திரும்பவும் அந்த பாட்டி பிளாக் மேஜிக் போடுறாங்க. என்னன்னா ஸ்கூல்ல அவங்க வீட்டை செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதனால அங்க இருக்க குழந்தைகள் எல்லாரையும் அந்த காட்டுக்குள்ள அனுப்பி வீட்டை காலியாக்கணும் இல்லையா, அதுக்காக அதே மாதிரி பண்ண உடனே எல்லா குழந்தைங்களும் காட்டுக்குள்ள ஓடிடுறாங்க. வீடே நீட்டா இருக்கு. சோ குழந்தைங்களும் அங்க இல்லாததுனால இவங்க மேல எந்த ஒரு சஸ்பெக்டும் நடக்கலங்க. ஒன்ஸ் அகைன் அந்த குழந்தைங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே அப்பா அம்மாக்கும் சாப்பாடு கொடுக்கறது, குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அதுக்கப்புறம் அவனும் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போறது, இப்படியே நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் அவன் வீட்டுக்கு வரும்போது போலீஸ் வண்டி வெளியில நிக்கும். அந்த சமயத்துல தாங்க அந்த திருடனை அந்த போலீஸ்கார் காட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிருப்பாரே, அது முடிஞ்சு அதுக்கப்புறம் அவனை தரன்னு இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து அவனுக்கும் மந்திரம் போட்டிருப்பாங்க போல இருக்கு. 2 பேரும் ஸ்டாச்சு மாதிரி நிக்கிறாங்க. அடுத்து அவங்க அம்மா அப்பாவும் ஸ்டாச்சு மாதிரி நிக்கிறாங்க. இருந்தாலும் இவன் போய் தூங்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு தான் நம்ம ஹீரோயினும் கிரிஃபும் அலெக்ஸோட வீட்டு வாசல்ல பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த சீன் நடக்கும். இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள இருந்து யார் வராங்க போறாங்கன்னு நம்ம விடிய கண்முழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த வீட்டு வாசல்ல ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் பால் வந்து நிக்க. அதை பார்த்துட்டு பாலா இவன் எதுக்கு இங்க இருக்கான் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் உள்ள போலான்ட்டு ட்ரை பண்ணும்போது இது எல்லாத்தையும் நோட் பண்ண அலெக்ஸும் ஷூ எல்லாம் போட்டுட்டு ரெடியாராம். இவங்க 2 பேரும் ஹலோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. பால் பொம்மை மாதிரி நின்றுட்டு இருக்கவன் நம்ம ஹீரோயினை பார்த்து இங்க வா அப்படின்ற மாதிரி கூப்பிட இவங்களும் பொறுமையா போறாங்க. அப்ப கீழே பாத்தீங்கன்னா அங்கங்க இந்த உப்பு கோடு போடுவாங்க இல்லையா, அதே மாதிரி கோடுகள்லாம் போடப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். இந்த பக்கம் ஹீரோயினை பால் துரத்த, அதே சமயத்துல இந்த பக்கம் அந்த திருட ஒருத்தர் இருந்தா இல்லையா அவனை கிரிஃப் போட்டு பொழக்க இப்படியே நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் ஹீரோயின் பாலை புடிச்சு அடிச்சுட்டு அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க பார்க்க கிச்சன் வந்துருதுங்க. அந்த இடத்துல திரும்பவும் அவளோட கழுத்து பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான். ஜஸ்ட்னால மூச்சு விட முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த வெஜிடபிள் பீலர் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அவனோட மூஞ்சிலே கீறி விடுறாங்க. அப்பயும் விடலங்க, கொன்னுகிட்டே இருக்கான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அலெக்ஸோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பேய் பிடிச்ச மாதிரி அலெக்ஸ் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இங்க என்னமோ தப்பா நடக்குது அப்படின்னு தப்பிச்சு போலான்னு அவனும் ஒரு கதவுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். பட் இந்த பக்கம் ஹீரோயின் பவுல சுட்டு கொன்னுடுறா. அதே சமயத்துல கிரிஃப போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அந்த திருடனையும் ஹீரோயின் சுட்டு கொன்னுடுறா. அடுத்து இப்போ அலெக்ஸ் நடக்கிற கலவரத்தை அப்படியே எட்டி பாப்பா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கிரிஃப் எப்படியோ பேஸ்மெண்ட்டுக்கு போறாரு. அங்க மொத்த குழந்தைங்களும் நின்னுட்டு இருக்கு. அவரு தன்னோட பையன் மேத்யூன்னு தேடி பாக்குறாருங்க. ஒவ்வொரு குழந்தைய திருப்பி பார்க்க மேத்யூ காணும். மேத்யூ வச்சுட்டு அந்த கிழவி மூலையில ஏதோ பண்ணிட்டு இருப்பா. இவரை பார்த்துட்டு ஆன அலறிட்டு வருவா பாருங்க. அவ்வளவுதான். அங்க கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுறாங்க. ஹீரோயின் நின்னுட்டு பால் எப்படி அநியாயமா சுட்டுட்டோமே அப்படின்னு அவரை பார்த்து அழுதுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கிரிஃப் வந்து ஹீரோயினை போட்டு தாக்குன்னு தாக்க, இப்போதைக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அலெக்ஸ் சும்மா இல்லாம அந்த கிழவியோட விக் இருக்கும் இல்லையா, அதுல கருவு குச்சியை சுத்தி அவ சொன்னதெல்லாம் போய் எங்க அப்பா அம்மாவையும் கொன்னுட்டா, இதுக்கப்புறம் என்னையும் கொன்னுடுவா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவன் அந்த கிழவி எப்படி ஒரு மந்திரத்தை போடுமோ அந்த மந்திரத்தை போட்டு அந்த குச்சியை டமால்னு உடைக்க, இது இந்த சூனியக்கார கிழவிக்கு தெரிஞ்சு போய் ஐயோ அப்படின்னுவா. அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற குழந்தைங்க மொத்த பேரும் அலர்ட் ஆகி அப்படியே ஆர்மி மாதிரி அவளை துரத்த ஆரம்பிக்க, அவளும் அந்த தெருக்கள்ல வீடுகள் எல்லாம் தாண்டி ஓடிக்கிட்டே இருப்பா. அங்க கிளாஸ்ல நிறைய வீடுகள்லாம் இருக்கும். அது வழியா அவ போக அந்த குழந்தைகள்லாம் விண்டோ உடைச்சிட்டு வரும் பாருங்க. ஏன் கேட்டையே உடைச்சிட்டு வரும். ஒரு சமயத்துல அவ கார்டனுக்குள்ள ஓடுவா. அந்த கார்டனோட கதையும் உடைச்சிட்டு வரும். இப்படியே அவங்க தப்பிச்சு போக அப்போ ஒருத்தர் புல்லு வெட்டிட்டு இருப்பாரு. என்ன இந்த கிழவி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது மொத்த குழந்தைகளும் சேஸ் பண்ணி போய் அவங்க ஒரு வீட்டுக்குள்ள ஓடும் போது அந்த வீட்டுல இருக்க கண்ணாடி எல்லாம் உடைச்சிக்கிட்டு போய் திரும்பவும் அவங்க மேல பாய அவங்க கீழே விழுந்துடுறாங்க. அவ்வளவுதான். அங்க இருக்க குழந்தைகள் சும்மா விடுவாங்களா, பிச்சு கோரமா கிளாடிய கொன்னுடுறாங்க. முகத்தெல்லாம் தனித்தனியா எடுத்துடுறாங்க. அதே சமயத்துல வீட்டுல காட்டுறாங்க ஹீரோயினை கொன்னுட்டு இருக்க கிரிஃபும் விட்டுறாரு. அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. வீடு முழுக்க சுத்தி பாக்குறாரு, குழந்தைகளை காணும். இவரும் ஊருக்குள்ள நடந்து வந்து ஒவ்வொரு வீட்டுல நடந்திருக்க டேமேஜ் எல்லாம் பாக்குறாரு. சோ அந்த குழந்தைங்க எல்லாம் வெளியில ஓடி போயிருக்காங்கன்றது புரியுது. இந்த பக்கம் டீச்சர் வீட்டுக்கு மேல போய் பாக்குறாங்க. அங்க பாத்தீங்கன்னா பிளாக் மேஜிக் பண்ணதுக்கான அடையாளம் இருக்கு. இந்த பக்கம் கிரிஃப் ஊர் முழுக்க சுத்தி கடைசியா பசங்க அப்படியே ரோபோட் மாதிரி நின்னுட்டு இருப்பாங்க இல்லையா, அதுக்கு நடுவுல கிளாடிய ஓரமா கொண்டு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு கிரிஃப் போய் தன்னோட பொண்ணான மேத்யூ பாத்தி கட்டி அணைச்சுக்கிட்டு அங்க இருந்து தூக்கிட்டு போறாரு.
இருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா கூட இருக்கிறான். பட் அவங்க இன்னும் நினைவுக்கு திரும்பி வரல. அதே மாதிரி குழந்தைகளும் நினைவுக்கு திரும்பி வரல. மேத்யூவை தூக்கிட்டு கிரிஃப் நடந்து போக இதோட இந்த படமும் முடியுதுங்க. எப்படி இருந்துச்சு இந்த படம் அப்படிங்கிற உங்களோட மேலான கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.